இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி யாரை பற்றினா ஒரு சிஓவை பற்றியான கதை இல்லை. சென்னையில் பிறந்த ஒரு சாதாரண மனிதன கதை. அவங்க வீடு லக்ஸரியான வீடெலாம் கிடையாது. தரை வந்து மண் தரை தான். அவங்க வீட்டில் வந்து 2 ரூம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு சாதாரண வீடு. அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ரொம்ப நாளாக ஃபோன் கூட கிடையாது. அப்பேற்பட்ட மனிதன். ஆனால் அவங்க வீட்டில் ஒரே ஒன்று மட்டும் இருந்துச்சு. எப்படியாவது சாதிக்கணுன்ற கனவு மட்டும் இருந்துச்சு. அந்த கனவை நோக்கி பயணித்த ஒருத்தன். வசதி இல்லாத வாழ்க்கை தான், ஆனால் கவனம் நிறைந்த வாழ்க்கை. முதல்ல அவங்க வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வாங்குறாங்க. ஃபோன் வாங்கினா இந்த பையன் வந்து ஒரு தடவை ஒரு நம்பரை பார்க்குறான், உடனே மனப்பாடம் பண்ணிடுறான். அந்த அளவுக்கு மெமரி பவர் இந்த பையனுக்கு. அவங்க அப்பா சொல்லுவார், இந்த பையன் வந்து எங்கேயோ போவான் அப்படின்னு சொல்லுவார். டேலண்ட்டுக்கு வசதி தேவையில்லை, அது மாதிரி கவனம் இருந்தால் போதும். நீ சத்தம் போட வேண்டியதில் உழைப்பு பேசும். ஐஐடி கராஜ்பூரில் சேர்ந்து அவன் படிக்கிறான். அங்கே அவன் ஸ்டார் கிடையாது, அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரும் கிடையாது. ஆனால் அவன் நிலைத்து நின்று அங்கேயே யாரும் அவனுக்காக கைத்தட்டல, யாரும் அவனை கவனிக்க முடியல. ஆனால் தினமும் உழைச்சான், தினமும் புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தான். நினைவில் வச்சுக்க, உலகம் கைத்தட்டும் நாளுக்கு நீ பல நாள் உழைக்கணும்னு சொல்லி அவன் டெய்லி அவனுடைய முயற்சியை செஞ்சு கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறான். அதுக்கப்புறம் கூகுளில் ப்ளேஸ் ஆனான் 2004. அங்கே வந்து அவன் சிஓவாக ப்ளேஸ் ஆகல, சாதாரண மேனேஜராக கூட பேசல. ஒரு சாதாரண அடிப்படை எம்ப்ளாயியாக ப்ளேஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஸ்கில்லை அந்த கம்பெனிக்கு ப்ரூவ் பண்ணி கூகுள் குரோம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கவே அந்த கூகுள் குரோம் என்ற ஆப்பை அவன் தான் இன்வென்ஷன் பண்ணி 2014 அவன் சிஓ வரான் கம்பெனிக்கு. அதோட மட்டும் நிற்கலை, அவனுடைய பையனும் அதோடைய பேரண்ட்ஸ் கம்பெனியான ஆல்ஃபாபெட் ஐஎன்சியோட கம்பெனிக்கும் சிஓ ஆகிறான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒருத்தவன் கற்றுக்கிட்டா மேலே போக முடியும் என்பதை நாம் உணர்ந்து டே டு டே கற்றுக்கிட்டே இருக்கணும்.